இந்த வீடியோவில் நாம் குக் வித் கோமாளியில் பிரியங்கா செஞ்ச பச்சை புளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சில நாளாக நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த சட்னியை சட்டுன்னு செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஜீரகம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வந்து புளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்த இந்த சட்னியில் நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு தாளித்து வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான பச்சை புளி சட்னி வந்து ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.